That government should be of laws rather than men. That yet great treasures lies in human personality. And that service to humanity is the best work of life. இயக்கத்தின் நோக்கங்களுக்கேற்ப விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் அதன் தத்துவங்களையும் நோக்கங்களையும் காப்பேன் எனவும் சத்திய பிரமாணம் செய்கின்றேன். வாழ்த்துக்கள் நண்பரே. 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய இயக்கங்களில் இணைந்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் அறிமுகம் செய்து வைக்கும் நபர் ஜேசிஐ செனட்டர் மோகன்ராஜ் அவர்கள். இவர் ஜேசிஐ மண்டலம் 17 சிறந்த மண்டல தலைவராக அனைவரும் பாராட்டு செயல்படுவர். தேசிய அளவில் ஜேசிஐ இயக்கத்தின் சேலஞ்ச் இதழின் எடிட்டராக சிறப்பாக பணியாற்றியவர். அனைவரையும் பாராட்டி பெற்றவர். இவர் இன்றைய நமது கௌரவ விருந்தினர். இவரை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போதான் ஒரு 3 months பிஃபோர் நாங்கள் வந்து ஓரியன்டேஷன் எடுக்க வந்திருந்தோம். அந்த ஓரியன்டேஷனோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு பரமத்தியூர்ல காலையில இன்னைக்கு ஜேகாம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் இங்க இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம். ஜேகாம் அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு புதுசா இருக்கிறதுனால ஆக்சுவலி இது நல்லா வரும்னு நினைக்கிறேன். நான் இப்போதான் இன்விடேஷன்ல பார்த்தேன். உங்களுக்கு இதை வந்து நீங்க 100 வாரம் 150 வாரம் கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுக்கே தெரியாம உங்களோட பிசினஸ்ல என்னெல்லாம் லேக் இருக்கோ அந்த லேக்கை எப்படி நாம வந்து இதுல இருந்து வெளியே வரதுங்கிறதுக்கு அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு இங்கேயே கிடைக்கும். உங்களுடைய பிசினஸ் வளர்ச்சி பத்தி மட்டும்தான் நீங்க இங்க பேச போறீங்க. உங்களுடைய பிசினஸ் பத்தி மட்டும்தான் பேச போறீங்க. இந்த 1 மணி நேரம் நீங்க இங்க சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா ஒன்லி ஃபார் பிசினஸ் பத்தி மட்டும்தான் பேச போறீங்க. ஆனா இதுல இருந்து நெட்வொர்க் நீங்க எங்க எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜேசிஸ்ல நீங்க ஆக்டிவா வரீங்க அப்படின்னா ஒன்லி உங்களுக்குள்ள இருக்கிற பிசினஸ் மட்டும் தான் நீங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிசினஸ் மட்டும் தான் நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். ஆனா நீங்க இதை தாண்டி ஜேசிஸ்ல டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க இப்படிங்கிறதுக்குள்ள எல்லா கணக்கையும் நீங்க எடுக்க முடியும். இப்போ ஆக்சுவலி நாங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தோம். டாக்டர் வந்து நர்ஸ் தேவை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. உடனே சேலத்துல இருந்து ஒருத்தர் பேசணும், மதுரையில இருந்து ஒருத்தர் பேசணும். 2 பேருமே நர்சிங் காலேஜ் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க தேவையான விஷயம் பூரா கண்டிப்பா அமைச்சுவாங்க. அப்ப அந்த கான்ஃபிடன்ட் நமக்கு கிடைக்கும். இங்க இருந்து நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கனெக்ட் பூரா நீங்க எடுக்கணும் அப்படின்னா ஜேசிஸ்ல நீங்க ஆக்டிவா இருங்க. நியூலாம் ஜேசி வேலூர் காவேரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 5, 6 மண்டல மாநாட்டம் நடக்குது. இது வருஷம் நடக்கக்கூடிய ஈவெண்ட். உங்களுக்கு இது புதுசா இருக்கும். இன்னைக்கு நீங்க வரும்போது நீங்க அங்க வந்தீங்கன்னா விருதுகள் இருக்கும். நம்மளுடைய நண்பர்கள் 7 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000ல இருந்து 1300 பேர் வருவாங்க. எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா நீங்க யாருமே மிஸ் பண்ணாதீங்க. நியூலாமா இருக்கிறதுனால இன்னைக்கு 50 மெம்பர் இருக்காங்கன்னா 50 மெம்பரும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளாரியே ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்க சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய ஈவெண்ட்டுக்கு போறோம், நிறைய இடத்துல நம்ம நிறைய பேர்த்த பார்க்குறோம், பேசுகிறோம். ஆனால் ஜேசி பீப்புளை பார்க்கும்போது நமக்குள்ளாரியே ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய நெட்வொர்க் கிடைக்கும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதே எங்களுடைய விருப்பம். பாஸ் ஜோன் பிரசிடண்டா உங்கள் அனைவரையுமே மண்டல மாநாட்டுக்கு வரவேற்று வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பாஸ் ஜோன் பிரசிடண்ட் மோகன்ராஜ் சார், சத்யகுமார் சார் அண்ட் ஜேகாம் ஹெட் கோச் மகேந்திரன் சார், உங்கள் எல்லாத்தையுமே வெல்கம் பண்ணிக்கிறேன். ஜேகாம் இன்னைக்கு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4வது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கோம். நானும் சார் கூடவே வந்து வேலூர் காவிரி முன்னாடி ஓரியன்டேஷன்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல விரிச்சம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல சேர்மேனை வந்து நான் பார்த்தேன். பாஸ்போர்ட் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காலிஃபர் சார் வந்து இன்னொரு பட்டாரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேசினாரு. ஸோ அப்போ வந்து தெரியல. இன்ஸ்டலேஷன்ல அவர் பேசும்போது தான் வந்து எனக்கு அவரோட ஜேசியில எந்த அளவுக்கு அவரோட நாலேஜ், அவரோட அதான் சொல்லுவாங்களா, அவரோட ரத்தத்திலேயே அந்த ஜேசி ஊறி இருந்திருக்கு. அது கொஞ்ச நாள் வந்து ஒரு 10 வருஷம் 12 வருஷம் அப்படியே வந்து சைலண்டா இருந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேசும்போது தெரியும். ஸோ ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் இருக்கிறீங்க மட்டும்தான் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒரு 3 மாசத்துல இன்னைக்கு வேலூர் காவிரி ஜேகாமா இருக்கட்டும் இல்லை ஜேசியா இருக்கட்டும், ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி லோன் லெவலில் நல்லா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் வந்து சிவராஜ் சார் டுடே நம்மளோட சேர்மேன். அது கூட சத்யகுமார் சார் வந்து நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஜேகாம் இன்னைக்கு வந்து நிறைய மீட்டிங் நம்ம பார்ப்போம். ஜேசியில் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துப்போம். அதில் ஜேகாம் அப்படிங்கும் போது நான் நார்மலா ஒரு ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில நான் எக்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஜேகாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு சம்பந்தமே இல்லாத பிசினஸ். இப்போ லாஸ்ட் வீக் வந்து ஸ்டைலிஷ் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் நம்ம ஓப்பன் பண்ணிருக்கோம் சேலத்துல திருவாரூர் பைபாஸ்ல. எனக்கு அந்த ஹோட்டல் ஃபீல்ட பத்தி எதுவுமே தெரியாது. ஜேகாம் வந்துட்டு நம்ம ஜேசியில் வந்தோம், நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஆளோட ஒரு 50 பேர் வந்து உட்காரலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் ஆளோட ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கேஎஃப்சி மாடல்ல வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ ஓப்பன் பண்ணது வந்து இந்த ஒரு வாரம் ஆச்சு. இந்த ஒரு வாரத்தில் வந்து எனக்கு ஜேசிஐ ஜேகாம் வந்து வந்துட்டே இருக்காங்க. ஜேகாம் வந்து ஒரு 7 9.1 வந்து ஒரு மீட்டிங் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 11 அதாவது புதுசாக இந்த ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 11.0
அதுல இருந்து எனக்கு ஒரு மீட்டிங் வந்துட்டாங்க. அது இல்லாம ஒரு நாங்க ரேக் மாதிரி செட் பண்ணிருக்கோம். ஸோ அங்க வந்து ஒரு மந்த்லி வந்து எப்படின்னா நம்ம ரெஸ்டாரண்ட்லயே ரேக் செட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ரெண்டுக்கு வந்து இதுல ஒரு 4 பேர் வந்து ஜெயகாந்த் வந்துட்டாங்க. அதாவது நம்ம ஒரு இந்த டேபிள் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நம்ம பேசுறோம் பிசினஸ் பேசுறோம் அப்படின்னு மட்டும் இல்லாம நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப இங்க 30 பேர் இருக்காங்க. அடுத்து நீங்க ஒரு ஸ்டார்ட் டேபிளா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பிசினஸ்ல கேட்டகரிலாம் ஜாயின் பண்ணி ஒரு 60 பேர் ஆயிட்டாங்கன்னா புதுசா நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அங்க வந்து 100 பேர் இருப்பாங்க. நீங்க யாருமே இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம சொந்தக்காரங்க பிளஸ் வந்து பார்த்தா நம்ம இப்படிதான் கூப்பிடுவோம். அன்னைக்கு ஒரு நாள் வருவாங்க, அதோட போயிடுவாங்க. ஆனா நீங்க ஜெயகாந்த் இருக்கிறீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு 60 பேர் ஒரு நாளைக்கு அதாவது ஒரு மாசத்துல ஒரே ஒரு பிசினஸ் கொடுத்தா கூட ஜெயகாந்த் வந்து 60 பிசினஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஜெயகாந்த் ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அது இல்லாமல் இந்த ஒரு பிசினஸ் நிற்கிறோம் அப்படின்னா இப்போ நான் கிட்டத்தட்ட இது என்னோட 3வது பிசினஸ் தான் ஸ்டைலிஷ் கஃபே ரெஸ்டாரண்ட். ஸோ அப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட நீங்கள் இங்கே வந்து பார்த்து ஓகே இந்த மாதிரி பண்ணிருக்காங்க நம்மளும் பண்ணலாம். நீங்கள் C2C போகலாம், மதுரை போகலாம், தேனி போகலாம், நீங்கள் திண்டுக்கல் போகலாம், சேலம் வரலாம், நாமக்கல், திருச்செங்கோடு இந்த மாதிரி C2C போகும்போது ஸோ அங்கிருந்து கூட ஒரு பிசினஸ் எடுத்து நம்ம ஏன் இந்த பிசினஸ் இங்கே நம்ம வேலூரில் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜெயகாந்த் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். ஸோ நல்ல பண்ணுங்க. நமக்கு ஜோன்கான் வந்து 5 வரப்போகுது. கிட்டத்தட்ட அதுலயும் நீங்க பார்சல் பண்ணுங்க. அதில் உங்களுக்கு ஜெயகாந்த் நிறைய ஒரு வாய்ப்பு இருக்கும். அட்வைஸ்மெண்ட் கொடுக்கலாம், ஸ்பான்சர் கொடுக்கலாம். ஸோ உங்களோட பிசினஸ் வந்து ஜோன்ல இருக்கிற எல்லாத்தையுமே தெரியப்படுத்தி ஸோ உங்களுக்கு வெறும் நாம அதாவது நம்ம வேலூர்ல மூலமா பிசினஸ் வேணுமா, இல்ல கரூரோட சேர்த்து வேணுமா, இல்ல நாமக்கல் வேணுமா, இல்ல 7 டிஸ்ட்ரிக்ட் வேணுமா, இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா வேணுமா, இந்தியா ஃபுல்லா வேணுமா, எல்லாத்துக்குமே ஜெயகாந்த் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த மணிகண்டன் டிராவல் ஆகிட்டு அவர்களே வந்து சில பேர் வராங்க. அந்த மாதிரி சதீகுமார் வரலாம். இங்கே இருக்கிற யார் வேணாலும் நம்மளுடைய சீட்டிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சுக்கிட்டேன். JC வீக் செலிப்ரேஷன்ல நேற்று நேஷனல் லெவல்ல வந்து ரெகக்னிஷன் பண்ணிருக்காங்க. JC வீக்ல கிட்டத்தட்ட ஒரு 1500 லோக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கு. வேலூர் காவிரி மாதிரி, சேலம் ஸ்டைலிஷ் மாதிரி, கரூர் டைமண்ட் மாதிரி 1500 லோக்கல் ஆர்கனைசேஷன் இருக்கு. இதுல ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த 7 நாள் நடக்கிறதுல ஒவ்வொரு நாளும் ஒரு 25ல இருந்து 30 லோக்கல் ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணி இவங்க வந்து JC வீக் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல்ல இருந்து ரெகக்னிஷன் பண்ணிருக்காங்க. அதுல புதுசா வந்து நம்ம ஒரு கிளை இருக்கோம். நேஷனல் லெவல்ல 1500ல ஒரு 25 தான் டாப் 25ல நம்ம வந்து பண்ணா இருக்கோம் அப்படின்னா வேலூர் காவிரி. அப்ப இந்தியா லெவல்ல உங்க பிசினஸ் என்னன்னு தெளிவா சொல்லணும், உங்க கம்பெனியோட நேம் என்ன அப்படிங்கிறது தெளிவா சொல்லணும். அது மட்டும் இல்ல இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்னா இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக் ஆஸ்க் கேட்கணும். எனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். இப்போ எனக்கு என்ன வேணும், தண்ணி வேணும்னா நாங்கள் கேட்டால் தான் தண்ணி கிடைக்கும். ஆஸ்க் ASK 3 வார்த்தைக்கு ரொம்ப முக்கியம் இருக்குது. ஆட்டிடியூட், ஸ்கில், நாலேஜ். அந்த மாதிரி ஆஸ்க் கேட்கணும், ஸ்பெசிஃபிக் ஆஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேடம் இருக்காங்க பிருந்தா மோகன்குமார், அவங்க வந்து சாஸ்தா ஹோப் தேட்டர் ஒரு டீம் இருக்காங்க. அவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா என்னோட பிசினஸ் இது என்னங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆஸ்க் கேட்பாங்க. எனக்கு வேலூர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நான் ஒரு ஹோம் தேட்டர் டாக்டர் பண்ணணும்னா நீங்க ஆஸ்க் கொடுங்க கேட்கலாம். ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும். அல்லது இன்டீரியர் டெக்கரேஷன் போறவங்களா இருக்காங்க, அவங்க யாருக்கையாவது உங்களுக்கு கிடைக்கிற கனெக்டா எங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். அப்படி ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆஸ்க் கேட்கணும். அப்பதான் அதை சுற்றி வரும்போது யாராவது வந்து நான் ஆஸ்க் தரேன், நான் கனெக்ட் தரேன்னு சொல்லி கொடுப்போம். இந்த மாதிரி கிவ் அண்ட் டேக் நம்ம கொடுக்குறோம், எடுக்கிறோம். தட்டுகள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க. நம்ம தட்டுகள் மற்றவங்களுடைய டேபிள் இல்லை, மனசை எப்படி தட்டுனா அவங்க செய்வாங்கன்னா ஒரு இதமா அன்பா பொலைட்டா கேட்டா கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை தான் இங்க. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு இன்வைட் ரைட் ஃப்ரம் அவர் டைரக்டர் டு JC இளங்கோ சுப்ரமணியம். இந்த மைக் எப்படி பாஸ் ஆகும், அதை தொடர்ந்து டாக்டர் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், செல்ஃப் கனெக்ட். நான் இன்னைக்கு என்னோட அழகா போட்டோ எடுக்க ஆசைப்படுறேன், இல்லை எனக்கு வெட்டிங் டே அது என்னோட பர்த்டே, நான் ஃபேமிலியோட வந்து போட்டோ எடுக்கிறேன், எடுக்கலாம் இமீடியட்டா. அதோட உங்க கிட்ஸுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையா போட்டோ எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பிசினஸ் மற்றவங்களோட ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு மட்டும் இல்லது, பிசினஸ் எடுக்கிறது மட்டும் இல்ல. பிசினஸ் என் பேர் இளங்கோ சுப்ரமணியம். என்னோட வெர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் அண்ட் சானிட்டரி வேர். நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா KG அண்ட் சானிட்டரி வந்து நீட் பண்றோம். அதாவது 3D டைல்ஸ் வந்து நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. டைல் வந்து வெளியில வச்சிருக்கேன், ஒரு 3D டைல். நீங்க வெளியில போகும்போது பாருங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க. சுப்ரமணியம், நான் வந்து பரமத்தி வேலூரில் ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. சிட்டியில் கிடைக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் நம்ம ஊரில் கிடைக்கணும். அதுக்கு தேவையான அனைத்து டாக்டர்களும் நான் இங்கே அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணி புக்கிங்ஸு என் கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் புக்கிங்ஸு ஆல் ஆஃப் தமிழ்நாடு புக்கிங் சர்வீஸ் சப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பேசிக்காக ஒரு UPVC வெட்டி போனதுக்கு நீங்கள் நார்மலாக வீட்டில் வந்து நார்மல் ஷீட் போடுறது இந்த UPVC போட்டிங்கன்னா மழை சவுண்ட் ரெண்டுமே வருது. 10 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. நம்ம ஜேகாம் டேபிளுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ரோல் நம்பர் 3
என்னோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நாமக்கல் சாரோடுக்கான ஒரு லொக்கேட் ஆயிருக்கு. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியில் எல்லா தேவையான ஆர்ஓ வாட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக்கலில் ஆர்ஓ வாட்டர் எதிர்ப்பு தான் கனெக்ட் பண்ணி தரோம். ஸோ ரோடு நம்பர் பார்த்தீங்கன்னா 40. ஸோ வெர்டிக்கல் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் 20% லேண்ட் உமன்ஸ் வந்து ஸோ எங்கிட்ட எல்லா சர்வீஸும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு ஐபிசி மாதம் வந்து ஸ்பெசிஃபிக் ஆகிங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் நீட் சூப்பர் மார்க்கெட், வெர்டிகலிஸ் நீட் சூப்பர் மார்க்கெட் அண்ட் க்ரோசரி ப்ராடக்ட்ஸ். ஸ்பெசிஃபிக் யாருக்கு என்னன்னா ஸ்பெசிஃபிக்காக கேட்க முடியாது, எல்லாருமே நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க நல்லா இருக்கும். பழனிஸ்ரீ ஜெயமுகன் ப்ரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் இருக்கேன். என்னோட ஸ்பெசிஃபிக் ஆர்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்தில் 5 lakh இருக்குது. போன மந்தில் முடிஞ்சதில் வேகன்சி பார்த்தீங்கன்னா 20 lakh இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க நாங்கள் வந்து பெயிண்ட் ஷாப் கேட்டகரியில் இருக்கோம். சீரியல் நம்பர் 22 ஜே சுதாகர் அவரோட பார்ட்னர். ஸோ நாங்கள் வந்து பட்ஜெட் பெயிண்ட்ஸோட எக்ஸ்க்ளூசிவ் டீலர்ஸ் பரமத்தியூரில். ஸோ எங்களோட லோகோ ஸ்டோர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து மற்ற கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி. அண்ட் என்னோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னோட வெர்டிகலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி பில்டிங் மெட்டீரியல். என்னோட கம்பெனியில கிரீன் ஹவுஸ். ஆக்சுவலாக பார்த்தா நேச்சுரல் ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நேச்சுரலாக என்னென்ன நம்ம யூஸ் பண்ணணுமோ அது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. அசோக்குமார், ஜோதி டைலரிங் அண்ட் ஃபேன்சி. பெண்களுக்கு தேவையான அனைத்து ப்ளவுஸ், எம்ப்ராய்டிங், ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே சிறந்த முறையில் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நேச்சுரல் சோப் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நேச்சுரல் சோப் நீங்கள் பயன்படுத்தினா நம்மகிட்ட இருக்கலாம், எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ. ஜேக்கம் நான் வந்து பிஸ்னஸ் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்துட்டு இருக்கோம். கம்பெனி வந்து கேரா மைக்ரோ பில்டிங் இருக்குது. த்ரூஅவுட்டாக தமிழ்நாடு சவுத் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 30 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக் காஸ்ட்னு யாரும் நான் கேட்க முடியாது. அதே மாதிரி தான் ஏதாவது பிஸ்னஸ் ஓரியன்ட் லோன்ஸ் கொடுக்குறோம், இல்லை செக்யூர் லோன்ஸ் கொடுக்குறோம். ஏதாவது வேணும்னா ரெஃபர் பண்ணுங்கள், என்ன பாசிபிளோ ஃபில் பண்ணி கொடுங்க. நல்லா தேடும் எப்படி டாக்டர் உயிர் காப்பாறோம் அது மாதிரி உயிரோடு சேர்த்து மானத்தையும் காப்பாற்றுக்காக பழக்கிறதுக்கு நன்றி. என் பேர் கே நாகரத்னம். நான் இந்த வேலூரில் டெலர் மகா ஆப்டிகல்ஸ் நடத்தி வரேன். 6 வருடம் முடிஞ்சு இது 7வது வருடம் ரன்னிங். கண்பார்வை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதான் என்னுடைய நோக்கம். இல்லை பள்ளி குழந்தைகள் அனைவரும் நிறைய பேர் வந்து இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க, ஒரு அவேர்னஸ் இல்லாமல். அவங்க எல்லாத்துக்கும் கன்ஃபர்மேஷன். என்னோட ரோல் நம்பர் 20. என்னோட கடை நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேலன் எலக்ட்ரானிக்ஸ். எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர் ஏதாவது வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். யூபி கிட்ஸ் ஸ்டுடியோ பேருங்க. கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய ஸ்பெசிஃபிக் ஆசை பார்த்தீங்கன்னா டாக்டர் அரவிந்த் சார் கிட்ட. உங்கள் சைடில் நியூ மாடல்ஸ் யாராவது வந்தாங்கன்னா கனெக்ட் பண்ணுங்க சார், கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு. தேங்க்யூ. Prema Satyakumar, vertical construction, builders name, SA Builders and Promoters. எங்களுக்கு 3 பக்கம் சைட் போயிட்டு இருக்குங்க. ஈர்ப்பூர், பேட்டப்பாளையம், தென் கட்டமராபாளையம், வேலூர்ல இது பக்கம் எல்லாம் 3 பக்கம் போயிட்டு இருக்கு. மனை வந்து 8 lakhல இருந்தே வந்துட்டு ஃபிளாட் இருக்குங்க. நீங்க உங்களுக்கு யூஸ் இல்லைனாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ரெஃபர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க ஃபிளாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னாவே புக் பண்ணிடுவீங்க. மோகன் ஃப்ரம் ஸ்ரீ சாஸ்தா ஹோம் தியேட்டர்ஸ். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட வீட்டில் உங்களோட கன்வீனியன்ஸ் ஸ்பேஸில் ஒரு மினி தியேட்டர் செட்டப் அது பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில். உங்களால் ஒரு தியேட்டரில் போய் நீங்கள் என்ன எஃபெக்டில் நீங்கள் சினிமா பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதே எஃபெக்டை ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எங்களால் உங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணி தர முடியும். என்னோட ஸ்பெசிஃபிக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தனபாலுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாரு ஒரு ஆர்கிடெக்ட், அவங்க கூட எனக்கு கனெக்ட் பண்ணி எல்லாருமே கார் வச்சுருக்கீங்க. அந்த கார் நீங்கள் வந்து புது கார் எடுத்துக்கிற நீங்கள் கம்பெனி சர்வீஸ் எடுத்து வச்சு கம்பெனி சர்வீஸ் கேட்குறீங்க. அதெல்லாம் எஸ்பெஷலி ஹைண்டாக மாருதி எல்லாம் இருந்தாங்க. ப்ரீஸ் அண்ட் மேனேஜர் வச்சாங்க. இது மூலியமாக கொடுத்தீங்கன்னாங்க உங்களுக்கு வந்து அது தேவையான செலவுகள் வந்து மனசுல தேவையில்லாத செலவுகள் இக்னோர்னு சொல்லி ரெஃபர் பண்ண முடியும்னாங்க. அட் த சேம் டைம் என்னுடைய இப்போ இருக்கிற அந்த நியூ காஸ்ட் வந்து அலைன்மெண்ட் அண்ட் வாட்டர் வாஷ் எல்லாமே நான் கூடிய வச்சுருக்கேன். எனக்கு நீங்கள் அதில் பிஸ்னஸ் கொடுத்தீங்கன்னா ஓகே. அதில் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த வாட்டர் வாஷ் என்ன கேட்டிங்கன்னா 7 type of foam wash பண்ணியிருக்கோம். அதில் காம்போ பேக்காக அலைன்மெண்ட் அண்ட் வாட்டர் வாஷ். சிவராஜ் துரோனா ட்ரைனிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு அகாடமி ரன் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் ட்ரைனிங் கன்சல்டன்சி நிறைய கம்பெனிஸ் பண்ணிட்டுருக்கிறேன். கரூரில் பீப்பாக்கம் கேரளா பண்ணிட்டுருக்கேன். லாஸ்ட்டு 2 days பேக் டாக்டர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அவங்க ஸ்டாஃபோட வந்து ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஸ்டாஃப்ஸ். அவங்ககிட்ட அவ்வளோ டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை கரெக்டாக ஒரு பீரியாடிக்காக அவங்களுக்கான ட்ரைனிங்லாம் மோட்டிவேஷனாக கொடுத்துட்டே இருந்தால் டெஃபினட்டாக அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறுவாங்க. அந்த ஆர்கனைசேஷன் பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். டாக்டருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன் செகண்ட் JC எஜிபிஎம் சிவராஜ் துரோனாக்கர். முதல் கொஸ்டின் வேலன் பர்னிச்சர்.
பர்சன்டேஜ் நல்லா இருந்துச்சு. 2 பேர் செலக்ட் பண்ணலாம் நீங்க. மைக் மைக். சார் அசோக் குமார் ஜோதி ஃபேன்சி. அசோக் குமார் சூப்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்வைட் பண்ணினேன். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், என்னோட இது கிடையாது. ஏற்காடு கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப அருமையான ட்ரைனிங் ப்ரோக்ராம், சூப்பரான ஆம்பியன் அரேஞ்ச் பண்ணாங்க. இங்கேருந்து நான் கார் எடுக்கார்ல 1 டே ட்ரைனிங். ஈவினிங் வந்து 7 o'clock ட்ரைனிங் முடிச்சு அங்கே கார் வந்து வீட்டுக்கு போக முடியும். அரௌண்ட் 11 o'clock ஆச்சு. ஆனால் மோர் தென் 1.5 months ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் டைம் இல்லை. அந்த ஹோட்டலுடைய எம்டி ஒரு லேடி, ஒரு முஸ்லீம் லேடி, வெரி டேலண்டட். அந்த பேசுகிற விதமே போட்டு அவங்க ஹேண்ட் ஷேக் பண்ணுற விதம் எல்லாமே ட்ரைனிங் நாங்கள் சொல்லி தரதை காட்டியும் அவங்க அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. அது மாதிரி இருக்குது. பட் என்ன மிஸ்டேக்னா எனக்கு ஒரு சேலஞ்ச். இதுக்கு நீங்கள் யாரோ ஒருத்தர் சொல்யூஷன் சொல்லலாம். என்ன பண்ணிக்கலாம், நான் என்ன பண்ணேன், எனக்கு அது வரும். ஆனால் இன்றைக்கு நான் ஃபோனே பண்ணல. அட்வான்ஸ் வாங்கலாமா? வெரி குட், சூப்பர். அட்வான்ஸாக பேமெண்ட் கொடுத்துரு சார். சரி, ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரி பணத்தை கட்டிட்டு போய் சாப்பிட எங்கள் ஹோட்டலில் சாப்பிட போவோம். காமனா கேட்குறேன், காமனா பொதுவாக. சரி, வேற என்ன சொல்யூஷன் இருக்கு? பார்ட் பேமெண்ட் கொடுங்க. அப்புறம் மீதி பேமெண்ட் வரவே வராது. அவுட் ஆஃப் த பாக்ஸ்னு சொல்லுவாங்க. வெளியிட்டு சிரிக்கிறவங்களுக்கு எனக்கு ஐடியா கொடுக்கலாம். இல்லைங்க டாக்டர் சொல்லுவாங்க, இல்லைங்க சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்தீங்க எனக்கு என்னன்னு தெரியல, எப்படிங்கன்னு கேட்டேன், நீங்கள் ஓகே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு கரெக்டான கணக்கில் நீங்கள் போங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்னிக்கை ஓப்பனாக சொல்கிறேன். அந்த தனியாக கூட எனக்கு சார் ஐடியா சொல்லலாம். எனக்கு என்ன ஆயிரும், ஓ பரவாயில்ல இப்படி ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு. இதனால என்ன எனக்கு சரி, இது எனக்கு மட்டும் இல்லை, ஒரு வேலை எலக்ட்ரானிக்ஸ் அவர் இருக்காரு. நாமக்கலுக்கு ஒருத்தர் கேட்டாங்க, சார் ஒரு நல்ல ஒரு பீரோ வாங்குங்க, அது கம்ப்ளீட் ஆயிடுச்சா, வாங்கினா ப்ராசஸ் இருக்கு பாருங்க. கேட்டாங்க, உடனே என்ன சொன்னேன், சார் நீங்கள் வேற எங்கேயும் வாங்க வேண்டாம், எங்கள் பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு வேலை எலக்ட்ரானிக்ஸ், யுவராஜா சார், இவர் நம்பர் அவருக்கு கொடுத்தா அவர் நம்பர் வாங்கி இவருக்கு கொடுத்தேன். இப்போ நான் என்ன கேட்டேன், ஆயிடுச்சா கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு கேட்டேன்ல, அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஏதாவது சேலஞ்ச் இருந்துன்னு வச்சுங்க. நான் ஃபோன் பண்ணேன் சார் அவர் எடுக்கல, இல்லை சார் ஏன் லேட் அப்படின்னா இது ஒரு விஷயமா சொல்லலாம். சார் நீங்கள் கொடுத்து ஒரு கனெக்ட், அதை கம்ப்ளீட் பண்ணது எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, சவால் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் தான் நீங்கள் சொல்லுங்க பாருங்க, யாராவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க கேட்போம். சரி, அடுத்து நான் கேட்ட ஒரு தரம் கேட்டோம், 2 தரம் கேட்டோம், அப்புறம் அவங்க கண்டிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம், இல்லை சரி சாரி இல்லைன்னு சொல்கிறேன், நேரில் போய் பார்க்கலாம். ஒன்று அவங்க பிஸ்னஸ் நேரில் போய் பார்க்க முடியாது, வரவங்களுக்கே அவங்க பிஸ்னஸ் பண்ணுறது. வேற என்ன ஐடியா, ஹலோ அவருக்கு ஃபோன் பண்ணி சார் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க. நான் கூப்பிட்டு பேசின உடனே சார் மறந்துட்டு சார் உடனே பண்ணிடுவாங்க. சுவிட்ச் எங்கே இருக்குது, இந்த ரூமில் லைட்லாம் அங்கே இருக்குது, இங்கே சுவிட்ச் ஆன் பண்ணாலும் அங்கே லைட் எரியுது இல்லையா, நான் அங்கே லைட் எரியுறதுக்கு அங்கேயே சுவிட்ச் வைக்க முடியுமா லைட் பக்கத்துலையே. அப்போ பிரச்சனைகளுக்கான தீர்வு எங்கேனா நம்ம மற்றவங்களுக்கு இல்லை, அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. ஒவ்வொருத்தரும் சிந்தனை வரும். நான் எனக்கு ஒருத்தர் வந்து நான் பில் பண்ணேன் சார் 3 மாதம் ஆச்சு, இன்னும் பேமெண்ட் எனக்கு வரல, எவ்வளோ பில்லை பண்ணால் 3 லட்சம் 3 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சு, இது எப்படி சார் இது ஒரு சேலஞ்ச், எனக்கு யாரும் ஐடியா கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது என்ன சொல்லுவோம், நம்ம எல்லாரும் கடனே கொடுக்காதுன்னு சொல்லிடுவோமா, அப்போ பிஸ்னஸே நடக்காது. நீங்கள் பிஸ்னஸ் புரியுதா, அப்போ என்ன பண்ணணும் அதுக்கு. நானோ வேலன் சாரோ ரவிசங்கரோ மேடமோ திங்க் பண்ணிருந்தா ஐடியா கிடைக்காது. மற்றவங்க திங்க் பண்ணும்போது எங்கள் பிரச்சனைக்கு உங்களுக்கு ஐடியா கொடுக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சுன்னா மற்றவங்க ஐடியா கொடுக்க முடியும். இதுக்கு பேர் தாங்க சொல்யூஷன் வீக். வாரத்தில் 2வது வாரம் நமக்குடைய வியாபாரத்தில் இருக்கிற சவால்களுக்கு பிரச்சனையும் சொல்லக்கூடாது, இனிமேல் சவால்னு பேசிக்கொள்ளலாம். சவால்னா சேலஞ்சஸ். இப்போ தனபால் சார் எனக்கு கிட்டத்தட்ட 4-5 இயர்ஸாக தெரியும், ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு. அவரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரொடக்ட் பண்ணுறாரு. அதையும் தாண்டி நிறைய ட்ராவல் பண்ணுறாரு, அக்ராஸ் தமிழ்நாடு சுற்றிட்டே இருக்காரு. அந்த ட்ராவலில் ஒரு சில சங்கடங்கள் உருவாகலாம். எங்கிட்ட மோகன் பேர் சொன்னார், பைக்லேயே சுற்றினா பேக் பெயின் வந்துரு சார் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு அவர் கேட்குறாரு. யார் இதுக்கு சொல்யூஷன் சொல்ல முடியும், டாக்டர் சொல்லலாம், புரியுதுங்களா? ஆனால் நம்மளால என்ன நினைக்கிறோம், அப்படி பார்க்குறோம் சொல்றது யோசிச்சு டாக்டர் கிட்ட சொல்லலாம், நீங்கள் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் இந்த சொல்யூஷன் லீக்ங்கிறது. நவ் மைக் அதே மாதிரி வரும். அடுத்த ஒரு 20 seconds நீங்கள் எல்லாருமே சொல்கிறத மட்டும் சொல்லலாம். கம்பல்சரி எல்லாரும் சொல்லி ஆகணும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இல்லை சார் எனக்கு எல்லாமே கரெக்டாக போயிட்டு சொல்லுவாங்க, ஓகே அப்படின்னா என்ன ஆகும், உங்கள் பிஸ்னஸ் நல்லா பார்த்து போகும்போது நல்லா க்ரோத் ஆகும். இல்லை சார் எனக்கு ஒரு 20 lakh வந்து ஃபண்ட் வேணும். இப்போ நம்ம ஒரு ஸ்மால் ஆண்டர்பிரினர், அதாவது ஆண்டர்பிரினர், ஆனால் வந்து ஃபேமிலியாக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கான்கிரீட் வீடு இல்லை அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல கூட லோன் கொடுக்க நினைக்கிறேன். ஸோ வெளியில் வந்து மோர் தென் 2 ரூபா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ எனக்கு வந்து பேங்க் லோன்னா 1 ரூபாய் வரும். ஸோ அந்த 1 ரூபாயில் வந்து லட்சத்துக்கு 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வட்டி வரக்கூடிய ஒரு லோன் வந்து பேங்க்ல எங்கேயாவது கிடைக்கும், இல்லை நீங்கள் யாராவது செல்ஃப் கண்டக்ட் பண்ண முடியும்னா இது செக்யூர்டாக கொடுங்க. ஸோ ஏதாவது எனக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லுங்கள். குணசேகர் இருக்காரு, சீனியர் இருக்காங்க, யாரையும் மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ செக்யூர்ட் லோனில் தான் அடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பர்சனலாக அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கான சொல்யூஷன் இந்த டேபிள்லேயே இருக்குது. சரிதா சார், இப்போ நீங்கள் 2 பேர் பேசுனீங்கன்னா 20 lakhs தான். எவ்வளோ மேக்ஸிமம் தரீங்க? 25 lakhs தரேன். நான் ஜெயிச்சு சேர்த்து வாங்கி நம்ம ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் பண்ணுற பிளான் இருக்குனால எனக்கு டாக்டர்ஸ் ப்ளீஸ் எனக்கு நர்சிங், இன்சூரன்ஸ் செக்டர், அப்புறம் ஹவுஸ் கீப்பிங், மற்ற
மற்றபடி இந்த ரிசப்ஷன் ஸ்டாஃப் இந்த ஸ்டாஃப் இங்கே இந்த லொக்காலிட்டியில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ சிட்டியில் இருக்காங்க, வேற நம்ம ஊரில் இப்போ சிட்டியில் இருக்கிற ஃபெசிலிட்டி இங்கே கொடுக்கணும். ஆனால் ஸ்டாஃப் இருக்கா சிட்டியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வர மாட்டாங்க. டாக்டர்ஸ் ஐ கேன் ஃபாலோ, பட் இந்த ஸ்டாஃப் இந்த இதுக்கு எனக்கு ஏதாச்சும் கனெக்ட் பண்ண முடிஞ்சா. அதே மாதிரி இன்சூரன்ஸில் நாட் வாசிங் ஃபார் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எனக்கு இன்னோஸில் எல்லாமே இந்த ப்ரீ அட்வைஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறதுக்கு யாராச்சும் மெடிக்கலுக்கு ஆள் வேணும், கீழே லோ லெவலும், ஆனால் லோக்கல் பர்சன் வேணும். வேலூரில் நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சன் யாராக இருக்கணும்னா நம்பர் சின்சியராக வேலைக்கு வரவங்களா இருக்கணும், டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம். இப்படி சரியான நம்பராக இருக்காது கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். மகா மேடம் லாஸ்ட் வீக் ஒரு கனெக்ட் டாக்டர் பேசுங்க. பாப்பா லாஸ்ட் டைம் டைட்டிஷியன் கேட்டேன். வந்துட்டு வேலூர்ல லோக்கல்ல ஒரு குவாலிட்டி ப்ரொஃபஷனல் ஸ்டாஃப் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 5 இயர்ஸ் இருந்தால் ஓகே, பட் என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும். என்னன்னா நார்மலாக படிச்சுட்டு வரவங்களோட இதுமாதிரி ப்ரொஃபஷனலாக வந்தால் கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலூருக்குள்ள சரௌண்டிங்கில் யாருன்னா இருந்தால் எனக்கு ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஸ்டாஃப் கிடைக்கவே மாட்டாங்க எங்கேயுமே. என்னோட ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் கிடைக்கிறது ரொம்ப போராட்டமாக இருக்குது. அப்படியே கிடைச்சாலும் அவங்க வந்து ஜஸ்ட் 2-3 மந்த்ஸ் கிளம்பிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து லாங் டர்மாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஸ்டாஃப் வேணும். ஸ்டாஃப் இருந்தாலும் இட்ஸ் மைண்ட் செட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பர். ஸோ நம்ம கிட்ட இருக்க எம்ப்ளாயிஸ் வந்து நம்ம கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து நிரந்தரம் கிடையாது. நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளியே போக தான் செய்வாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல கூட கடை போடலாம். பட் என்னன்னா உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்றதை வந்து வச்சு நீங்க அதுக்கு மார்க்கெட் எப்படி புல் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து எம்ப்ளாயி சைடு வந்து பாத்தீங்கன்னா கீப் ஆன் டூ அண்ட் ஃபோர் மாதிரி தான் இருக்கிற தவிர பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஏரியாவில் அந்த கேப்டன் ஸ்டோ இந்த மாதிரி பியூட்டி கிரியேட்டர் வந்து ரொம்ப கம்மி. நீங்களே ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ அதுக்கு வந்து நீங்க வெளியில தான் கூட்டு வரணும். சூப்பர். ட்ரைனிங் மட்டும் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ உங்களுக்கு இருக்கிற சவால் வந்து உங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா ஸ்டாஃப்ஸ். இப்போ 3 பேர் 4 பேர் சொன்ன விஷயத்தில் எல்லாருமே ஸ்டாஃப்ஸ் தான் பிரச்சனை. கைட்.comனு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சு கரெக்டாக வந்து நான் வாங்கி தரேன் போன டேட்டா ப்ரொமாட் கொடுத்தோம் தான். அவங்க நிறையா வந்து எம்ப்ளாயர் ரெக்யூர் பண்ணி கரெக்டாக நம்ம என்ன ரெசியூம் கொடுக்குறோமோ அதுக்கு வந்து ரெக்யூர் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் ஓரளவுக்கு வந்து நம்ம இதுதான் நம்மளோட ரெக்யூர்மெண்ட் கிளியராக சொன்னால் அவங்க அதுக்கு மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. நான் அந்த ஓனர் டேட்டா பார்க்கேன். இன்ஜினியர் சத்தியகுமாருக்கு ஒரு 2 சூப்பர் சைட் சூப்பர்வைசர் வேணும். அவர் எழுதியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 2 இன்ஜினியர் அதை பார்க்குறாங்க, டக்குன்னு அவர் கான்டாக்ட் நம்பர் எடுத்து அப்ரோச் பண்ணி ஈஸியாக கிடைச்சிடும். இந்த படியை வேலூர் ஜேசி இயக்கத்துடைய ஒரு சேவையாகவே நம்ம இதை கொடுக்கலாம். கண்டிப்பாக நம்மளோட ஸ்டாஃப், ஏன்னா எல்லாருக்கும் பெரும்பான்மையான பிரச்சனை ஸ்டாஃப் தான். அதை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட சொல்யூஷன். ஓகேங்களா? ரைட். அடுத்து இது வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு பிரசிடென்ட் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. அவங்க சொல்லிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம், நம்ம சேர்ந்து பண்ணுவோம். போயிருந்தோம். அப்போ வந்து நைட்டு ஒரு 9 o'clock அந்த வசந்த ப்ரொமோட்டர்னு அவர் ஒருத்தர் வந்து மீட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு அன்னைக்கு 9 o'clock வந்து 8 to 9 o'clock சம்திங் வந்து கரூர் ஹைவேஸ்ல போகும்போது நைட்டு 9 மணிக்கு வந்து சைக்கிள் விசிட் பார்த்துட்டு போனாங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் நினைக்காம அதுல ஏதாவது ஒரு டேட்டாஸ் கிடைச்சி யாராவது யூஸ் ஆகணும். நம்ம ஒரு பிசினஸ் வந்து பிக் பண்ணிட்டே இருந்தோம்னா அதுதான் ரிசல்ட் கிடைக்கும். பெஸ்ட் சொல்யூஷன் சொன்னாங்கிறதையும் அனௌன்ஸ்மெண்ட் பிரேமா சத்யகுமார் ட்ரெஷரர் வந்து அவரோட ரிப்போர்ட் சொல்லுவாங்க. சார் ஆக்சுவலா 2 பேருக்கு சார் கொடுத்துட்டீங்க. ஒன்லி ஒன் சொல்யூஷன் சார் இளங்கோ சாருக்கும் தர்மல் சாருக்கும். நெக்ஸ்ட் பஞ்சாப் சிந்த் குஜராத் மராட்டா திராவிட உத்தர வங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜல சிசரங்கா சர்வ சுப நாமே ஜாகே சர்வ சுப ஆசிஷ மாகே ஜாகே தபசே யதாதா ஜன கண மங்கள நாயக ஜய ஹே பாரத பாக்ய விதாதா ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. எல்லாரும் ஒரே மாதிரி ஜேகாம் அப்படின்னு டேபிள் தட்டணும். ஓகே, அதான் இந்த மீட்டிங்கோட நிறைவு. ஜேகாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அசோக்குமார். இந்த ஜேகாம் ஜேசிஐ மீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடைபெறுது. இது பார்த்தீங்கன்னா ஆர்கே ரெசிடென்சி கரூரில் இந்த மீட்டிங் நடந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் நல்லா வளர்த்தணுமா, நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மீட்டிங் ஒரு சிறந்த மீட்டிங் அமையும். ஜேகாமில் சேர்ந்திங்கன்னா பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எப்படி பேசுகிறங்கிற திறமையும் வளர்த்திக்கலாம். மீட்டிங் முடிஞ்சோடனே நீட்டாக எல்லாத்துக்கும் சாப்பாடு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபுட்டு சூப்பராக இருந்தது. பரிமாறினவங்களும் சிறப்பாக ஒவ்வொரு இதுவும் பரவாயில்ல நல்லா பரிமாறினவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இல்லாமல் இந்த உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய பார்ட்னர்ஸ் அனைவரும் நன்றி. அடுத்த ஜேகாம் மீட்டிங்கில் சந்திப்போம். ஜேகாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம் வாங்க சொல்லலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணலாம் வாங்க சொல்லலாம். வாழ வைங்க, வளருங்க. நன்றி மக்களே.